இவங்க நோட்டீஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஓகே. இவங்க வந்து சுற்றி இருக்கவங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணுறது நல்லாவே எனக்கும் தெரியுது. அவங்க வயசு என்ன? அவங்க வயசு 23. 23 வயசு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்து ஒரு பையன் கையை பிடிச்சி வாடா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட்டு போன பொண்ணுக்கு இப்போ சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்குற அறிவு இருக்குமா? சுற்றி இருக்கிறவங்களே முதல்ல யாருன்னு கேட்க, அவங்க ஃபேமிலி ஓரியன்டா, அவங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். இருக்கலாம்லாம் கேட்கல, எனக்கு யாருன்னு நான் கேட்குறேன். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஏன்னா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க எங்களுக்கு வந்து அந்த நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுல, ஸோ மார்னிங் வந்து கபாலீஸ்வர் கோயில் எங்களுக்கு கல்யாணம் ஆனது அவங்களே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, என் மேலே இந்த ரயில்வே போலீஸ் கேஸ் தெரியாதுன்னு சொன்னவங்க இப்போ வந்து எனக்கு அது தெரியும், நான் தான் அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஹராஸ்மெண்ட், பீட்டிங், சித்திரவதை, குடும்ப பண்ண. எனக்கு என்ன பிரதர், மறுபடியும் நீங்கள் லவ் அவங்க வேணும்னா அவங்க மேலே பயங்கர பைத்தியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை பிரதர், பைத்தியத்தை அந்த மாதிரினால அவங்க வேண்டாம் நம்மளை சொன்னதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நம்ம யார்? வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிக்கல. இன்னொன்று அல்மணி வேறு கேட்டிருந்தாங்கல்ல, 50 lakhs கேட்டிருந்தாங்க. அப்புறம் பெர் மந்த்துக்கு 50K வேறு நீங்கள் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 2.5 lakhsக்கு மேலே நீங்கள் சேலரி இருக்குது, அதனால் நீங்கள் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க தாங்க விட்டு போனாங்க. அவங்களுக்கு நான் அலிமணி 50 lakhs மந்த்லி 50,000 ரூபா. அப்போ நான் விட்டு போயிருந்தால் எனக்கு கொடுப்பாங்களா? எனக்கு தெரியல. சரி, இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் கோர்ட் சைடு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்பயும் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் தானே நீங்கள்? நான் அதுலேருந்து ஆரம்பிக்கேன். கண்டிப்பாக. ஆனால் அவங்க அப்படி நினைக்கலையே பிரதர். ஏன்னா போனாட்டி உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது வந்து நீங்கள் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பிரதர் நடக்குது உங்களுக்குள்ள? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ இந்த தீபாவளிக்கு எனக்கு அவங்க கொடுத்த அவங்க சைட்லேருந்து வந்து எனக்கு கிஃப்ட்டாக தான் இது எனக்கு நான் பார்க்குறேன். எப்படின்னா அதில் எனக்கு அன்றைக்கி தீபாவளி கிஃப்ட்டில் எனக்கு என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து நான் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க எங்களுக்கு வந்து அந்த நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுல, ஸோ மார்னிங் வந்து கபாலீஸ்வர் கோயில் எங்களுக்கு கல்யாணம் ஆனது அவங்களே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, என் மேலே இந்த ரயில்வே போலீஸ் கேஸ் தெரியாதுன்னு சொன்னவங்க இப்போ வந்து எனக்கு அது தெரியும், நான் தான் அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா அந்த நோட்டீஸில். ஸோ நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம்னா, என்னை என்ன சொல்கிறது, தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஹராஸ்மெண்ட், பீட்டிங், சித்திரவதை, குடும்ப பண்ண, சந்தேகப்பட்டேன். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அந்த இன்னும் முக்கியமான பாயிண்ட் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா, நாங்கள் செப்பரேஷன் ஆகி 1 year ஆகிடுச்சா, 2024 நாங்கள் செப்பரேஷன் ஆகிட்டோமா. ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஒன்றா அந்த வீடு இருக்குது, ஃபியூசிட்டி ஃபுட்டேஜ், ஃப்ளைட்டில் தவிர எல்லாமே இருக்குது. அதை விட மெயின் ப்ரூஃபே அவங்கள தான். ஒரு 3 months பிஃபோர் கூட அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னை பற்றி நல்லா பேசியிருப்பாங்க. அது நிறைய வைரல் ஆனிச்சு. ஸோ எனக்கு அதில் பொய் சொன்னால் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்ன பொய்ன்னு தெரியல, அப்போ பேசினாங்க. இப்போ பேசுகிறது தான் பொய்யா தெரியுது எல்லாம். ஓகே, ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, வந்து நான் எதுவுமே பண்ணல, என் கூட தான் இருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு சைடு இருந்து அப்படி எந்த ஒரு எமோஷனும் காட்டின மாதிரி தெரியவே இல்லையே பிரதர். அது ஏன்? அதுதான் ப்ரோ எனக்கும் தெரியல. ஒருத்தன் அடி வாங்குறான்னா விடாமல் அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் வலிக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த நோட்டீஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் எனக்கு என்னென்னா, நீங்கள் தெரிலன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு இன்னொரு சைடு வந்து இந்த டைவர்ஸ் நோட்டீஸும் எனக்கு வந்து தீபாவளிக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதிர்பாராத கிஃப்ட். இப்போ அவங்க சைடு இருந்து அந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணிலாம் பார்த்தாங்க, நீங்கள் தான் இன்னும் திருந்தின மாதிரி தெரில. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப டாக்ஸிக்கான பிஹேவியராக இருக்கிறீங்க, லவ்வை தாண்டி வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்த மாதிரி இருந்துச்சு, யார் சொல்லி இல்லை அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லாமல் நீங்கள் மறுபடியும் என்னென்னா, எனக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல்லே இருக்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா அவங்க நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ப்ரோ. இப்போ மாதிரி வீட்டில் வந்து பேசுனாங்க டாக்ஸிக்காக இருக்கேன்னா, அதான் சொன்னல அந்த வீடியோ தான் அவங்களுக்கு ப்ரூஃபே. அவங்க எப்படி நான் அந்த மாதிரி டாக்ஸிக்காக இருந்தால் ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு எப்படி என்னை பற்றி அவ்வளோ அந்த கண்ணில் லவ்வோட அந்த ஃபீலிங்கோடு எப்படி நம்ம பேசுகிறது பொய்யா இல்லையா நமக்கு பார்த்தாலே தெரியல. ஸோ அந்த ஃபீலிங்கோடு எப்படி அவங்க பேச முடியும்? நான் ஒரு டாக்ஸிக்கு, நான் ஒரு இப்படி டார்ச்சர் பண்ணுறேன், நான் சந்தேகப்படுறேன், எப்படி அவங்க போய் பேச முடியும்? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. சரி, அது ஃபீலிங் இருக்குன்னா அந்த சைடு உள்ளவங்களுக்கு இருக்கணும் இல்லை பிரதர்? இல்லைங்கும் போது அது இப்போ சுத்தமாக இல்லை. அது நான் நோட்டீஸ்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்தது பார்த்தீங்கன்னா, நான் பண்ணாத தப்பெல்லாம் போட்டிருக்கப்பே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இது வந்து ஃபீலிங் சுத்தமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நாம் ஓகே ஃபைன் நம்ம சரியாயிடுவோம், மூவ் ஆன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப, டே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு அந்த மெமரிஸ் எங்கேயும் ஒன்று வந்து நிற்கிது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நானும் ஒன்று போயிருக்கோம். சரி, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகணும், ஸோ அந்த இடத்துல நாங்கள் போயிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக
ரீசெண்டாக ஒரு படம் கூட தேட்டருக்கு போய் பார்க்க போயிருந்தேன். ஸோ அந்த தேட்டருக்கு நானும் அவங்க படமாக சேர்ந்து ஒன்றா பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அவங்களோட மெமரிஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொன்று அல்மணி வேறு கேட்டிருந்தாங்கல்ல, 50 lakhs கேட்டிருந்தாங்க. அப்புறம் பெர் மந்த்துக்கு 50K வேறு நீங்கள் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 2.5 lakhsக்கு மேலே நீங்கள் சேலரி இருக்குது, அதனால் நீங்கள் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்ன? அப்புறம் இன்னொன்று 7 lakhs வேறு ஏதோ நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஆஃபர் பண்ணால் அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணது இல்லை, என் மேலே கேஸ் இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொன்னவங்க 7 lakhs வந்து அவங்ககிட்ட நான் வாங்கி அந்த டயத்தில் வந்து நீங்கள் எந்த கேஸுமே இல்லை, உங்களை தெரியாதுன்னா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது ஒத்துக்கிடவும் செஞ்சுட்டாங்க. அப்படிங்கும்போது எதுக்கு 2 பேரும் மாற்றி கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அவங்க தாங்க விட்டு போனாங்க. அவங்களுக்கு நான் அலிமணி 50 lakhs மந்த்லி 50,000 கொடுப்போம். அப்போ நான் விட்டு போயிருந்தா எனக்கு கொடுப்பாங்களா? எனக்கு தெரியல அது. சரி, இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் கோர்ட் சைடு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். இல்லை, கண்டிப்பாக அதுக்காக நம்ம லீகல் டீம் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன இதுன்னு. ஸோ வந்து நாமளும் ஒரு இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாம தான் பண்ணியிருக்கோம் லீகலாக. என்னன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். அண்ட் மீடியேஷனும் இப்போ நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ 2மே தான் போகும். ஸோ 2 என்னென்ன ஃபைனல் டிசிஷன் அதுதான் நான் இப்போ கேட்குறேன். இப்போ அதில் உள்ள ரீசன்ஸ் எதுவுமே வேலிட் இல்லை, ப்ளஸ் வந்து அந்த 50 lakhs அதுவுமே கொடுக்க முடியாதும் போது அந்த ரீசன்லாம் வேலிட் இல்லும்போது உங்கள் மேலே எதுக்கு தேவையில்லாமல் அலிகேஷன் வைக்கணும் அவங்க? ஏன்னா அவங்களுக்கு தேவை டிவோர்ஸ் தேவை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. காரணமே இல்லாமல் ஒரு டிவோர்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. சரி, உங்கள் தரப்பு என்னது? நான் அதை கேட்குறேன். இப்போ அவங்க சைடு இருந்து அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, ப்ளஸ் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உங்கள் தரப்பு என்ன? நீங்கள் என்ன? ஏன்னா நான் வந்து சேர்ந்து வேலை தாங்க நான் பார்ப்பேன். ஆக்சுவலாக பசங்க ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா பொண்ணுங்க நினைப்பாங்க இவங்களுக்கு நம்ம விட்டால் ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. பசங்க நினச்சா ஒரு நாளைக்கு ஒருத்தர் இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணு கூட இருக்க முடியும். ஆனால் அப்படி பசங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பசங்க வந்து எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க லைஃப்லாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் இப்போ வந்து வேறு மாதிரி. இப்போயும் நீங்கள் அவங்க வந்தால் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க? கண்டிப்பாக. ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க. காலம் எல்லாம் சரி செய்கிற மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். எப்படி பிரதர்? எனக்கு அதுதான் இருக்குது. இன்னமும் வந்து எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும், அந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்னா அவங்க சுத்தமாக வேண்டான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மனுஷனால் எப்படி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு போய் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. வடிவேல் மாதிரி தான், இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறான்டா, ரொம்ப நல்லவன் மாதிரி தான். வேண்டான்னு சொல்கிறவங்க கூட எப்படி வாழுவீங்க? கண்டிப்பாக இது கரெக்டான இது தான். இப்போ வந்து அவங்க இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்க, இப்போ வந்து இவங்க நோட்டீஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஓகே. இவங்க வந்து சுற்றி இருக்கவங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணுறது நல்லாவே எனக்கும் தெரியுது. அவங்க வயசு என்ன? அவங்க வயசு 23. 23 வயசு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்து ஒரு பையன் கையை பிடிச்சி வாடா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டு போன பொண்ணுக்கு இப்போ சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்குற அறிவு இருக்குமா? ஏன் அவங்களுக்கு சுயமாக எடுத்துக்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, நடக்கிற சந்தர்ப்பத்தை நமக்கு சாதாரணமாக சில பேர் யூஸ் பண்ணிப்பாங்களே. அது 24 இருந்தாலும் சரி, 84 இருந்தாலும் அதை சுற்றி இருக்க சூழ்நிலை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்களா? அந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்லேயோ யாரோ சுற்றி இருக்கவங்க தெரியல. அவங்க ஃபேமிலி ஓரியன்டா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், யாரும் எனக்கு அது தெரியல சத்தியமா. இல்லை பிரதர், எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு எல்லாமே இருக்கலாம். நான் அன்னைக்கும் கேட்குறேன், அவங்க வேறு யாரு கூட அஃபேர் இருக்குன்னா தெரியலை அப்படிங்கிறீங்க. ஒன்று இருக்கலாம்னு வருது, இல்லை தெரியல அப்படின்னு வருது. நீங்களே அந்த ப்ராப்பர் மைண்ட் செட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்கும்போது. அப்படி இல்லை, கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. இன்டர்வியூவில் பேசும்போதுமே அது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வருது, கிரியேட் ஆகும்போது அது யார் என்ன மேட்ரு என்ன எதுன்னு சொல்லாமல் இருக்கலாம், இல்லை தெரியலை, அவங்க வருவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் ஜஸ்ட்டு எமோஷனலி பேசுகிறது தான். இது வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது ஓகே, எமோஷனலாக நீங்கள் நைட்டு கால் பண்ணி பேசுகிறீங்க, இல்லை கன்வே பண்ணுறதுக்கு நம்ம சாரி கேட்குறதுக்கு பேசுறதுக்கு ஓகே. பட் இந்த இஷ்யூ பெருசாக ரைஸ் ஆகும்போது அதை நீங்கள் ஸ்டேபிளாக பேசணும்ல, இல்லை அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போட்டோமே அன்ஸ்டேபிள் தானே வருது எப்படி பார்த்தாலும். இல்லை அப்படி இல்லை பிரதர். இது நம்ம சேர்ந்து வாழாமல் இருக்கிறோன்னா நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கலாம், நான் அவங்கள என்ன வேணால் திட்டிக்கலாம். பட் நம்ம சேர்ந்து ஒரு விஷயத்தை மறுபடியும் பேச்சப் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுறப்ப ஸோ எடுத்தவங்க கவுத்தை நம்ம பண்ண முடியாதுல்ல. ஆனால் அவங்க கண்மணித்தனமாக பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரில எனக்கு இது வரைக்கும். எனக்கு என்ன பிரதர், மறுபடியும் நீங்கள் லவ் அவங்க வேணும்னா அவங்க மேலே பயங்கர பைத்தியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை பிரதர், பைத்தியத்தை அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நான் அப்படிலாம் இல்லை, பசங்க பேசிக்காகவே எப்படி இருப்பாங்க. அவங்க வேண்டாம் நம்மளை சொன்னதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நம்ம யார்? வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிக்கல. ஸோ இப்போ மீடியேஷன் ஃபைல் பண்ண ரீசன் தான் எனக்கு தேவை. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக மூவ் பண்ணிப்பேன். ஓகே, அதுக்கடுத்து கால் பண்ணி பேசுனீங்களா என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லுவோம் அவங்ககிட்ட? நான் ஒரு 2-3 டைம் கால் ட்ரை பண்ணேன், பட் பிளாக் பண்ணிதான் எடுக்கலை. அண்ட் தென் என் நம்பர் வேறு தூக்கிட்டாங்க அவங்க ரீசெண்டாக. எந்த நம்பர் தூக்குனாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு நம்பர், நம்ம லாஸ்ட் டைம் இன்ட்ரோ பேசுகிறப்போ ஒரு நம்பர் தான் வச்சுருந்தேன். ஸோ என்ன ஆனிச்சு, நான் இந்த இதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டோரி ரைட்டிங்காக ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக எப்பயுமே வந்து 10 மணிக்கெலாம் நான் தூங்கிடுவேன்.
சாப்பிட்டு. பட் அன்றைக்கி என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிஸ்கஷன் லேட்டாக போனாலும் ஒரு 12 மணி ஆச்சு. 12 மணிக்கு நான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கோடு வருது. நான் யோசித்தேன் ஏதோ அப்டேட் போல கோடு வருதுன்னு சொல்லிட்டா எனக்கு அகைன் டைம் 2-3 டைம் கோடு வந்துட்டே இருந்துச்சு. 3 டைம் எனக்கு வாட்ஸ்அப் வந்து வெளில வந்துருச்சு. என்னடா வெளில வந்துச்சு பார்க்குறேன், உள்ளே போய் அகைன் என் நம்பர் கொடுக்குறேன், ஓடிபி போகுது, பட் எனக்கு வரல. சரி நான் யாருக்கும் எல்லாத்துக்கும் கால் பண்ணுறேன், காலும் போல் கால் நான் நினச்சேன் ஓகே ஹில் ஸ்டேஷனில் இருக்கனால இந்த ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் நியர்பை ஆஃபீஸில் போய் நான் விசாரிக்கிறேன். அவங்க சொன்னதே எனக்கு பெரிய ஷாக். என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க மிஸ்ஸஸ் நேமில் ஒய்ஃப் நேமில் இருக்குது இந்த சிம்மு, அவங்க வந்து மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிம்மை வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஏன்னா நமக்கு தெரியாத ஊரில் ஒன்று இருக்கும், அதெல்லாம் நம்ம எல்லாமே கான்டாக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குங்கிறப்ப ஆனால் வாட்ஸ்அப்பே லாக் அவுட் ஆகிடுச்சு. அதில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட்டு, அதில் சின்ன இது கான்வர்சேஷனு, நான் இது ஜிபே எல்லாமே போனப்போ எனக்கு யோசிச்ச ஒரு செகண்ட், ஓகே அந்த 3 நாள் நான் செம்ம சஃபர் ஆனேன். அப்போ வந்து எனக்கு உறுதுணையானது எங்கள் வீட்டில் தான். அந்த பொண்ணு தான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது வந்து அவ்வளோ போல்டான பொண்ணு விட்டுட்டு இப்போ யாருனே தெரியல, எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு வந்து வேறு இடத்துக்கு நான் போகிறேன், நான் ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்னா இதில் 2 விஷயம் தான். ஒன்று நீங்கள் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணணும், இல்லை 2 பேருக்கு நடுவில் 3ஆவதாக ஒரு ஆள் உள்ள வந்திருக்கணும். கண்டிப்பாக ப்ரோ, அது இல்லை அப்படி இல்லை. 3ஆவது ஆள்லாம் சொந்தக்காரங்களா என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கலாம். 2வது இப்போ போகிறேன்னா ஓகே அவங்க வெறும் இப்போ டிவோர்ஸ் மட்டும் கேட்கல, என்கிட்ட அலிமணியும் கேட்குறாங்க, 50 lakhs ப்ளஸ் மந்த்லி 50,000 கேட்குறாங்களே. ஸோ இது என்னன்னு தெரியல. இது நிறைய பேர் வெளியே என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க ஃபேமுக்கு வந்தோடனே நான் தான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறேன், அவங்களோட இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ யாரை யூஸ் பண்ணிக்கிறா எனக்கே தெரியல பிரதர். உங்கள் 2 பேர் விஷயம் பார்க்கும்போது எனக்கே மண்டை சூடாக தான் ஆகுது. எனக்கு ஒரு விஷயம் தான் எனக்கு ப்ராப்பராக தெரியும், நீங்கள் டாக்ஸிக்கா ஸ்வேதா டாக்ஸிக்கா? கண்டிப்பாக நான் டாக்ஸிக் இல்லை. நீங்கள் டாக்ஸிக் இல்லை அப்படின்னா யார் டாக்ஸிக்கா? இப்போ ஸ்வேதாவா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எனக்கு நான் டாக்ஸிக், நான் 200% நான் டாக்ஸிக் இல்லை. டாக்ஸிக்னா ஒருத்தர் பேசுறதுலையோ ஒருத்தர் நடந்ததுக்குள்ளேயோ தெரியுமாங்க. ஸோ நான் டாக்ஸிக் இல்லை. ஓகே. ஏன்னா மாற்றி 2 பேர் சைடு நான் யோக்கியன்னு சொல்லும்போது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ரீசெண்டாக ஒருத்தர் கலையரசன் ஒருத்தர் இருந்தாப்புல, அவரும் அவர் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ட்ராமா ஆடிட்டு கடைசியில் இப்போ பிக் பாஸ்குள்ளே போயிட்டாப்புல. அதுக்காக ஏதாச்சும் நடத்துறீங்க? இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு கேட்டால் அப்புறம் எப்போ பிக் பாஸுக்கு போகிறீங்க 2 பேரும்? பிக் பாஸா நம்மளே எப்போ வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு ஏதாச்சும் வந்து நீங்கள் ஏதாச்சும் ரூட்டு போடுறீங்களா நீங்களும் ஸ்வேதாவும்? அப்படி தான் கேட்குறாங்க. அப்படிலாம் நார்மலாக சண்டடா, பட் அது ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆனிச்சுன்னு தெரியல. ரீசன் கேட்டதுக்கு அவங்க ஒரு இவ்வளோ ரீசன் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நம்மளோட இது நம்ம ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு தான். ஓகே. ஆனால் இப்பயும் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. எப்படி முடியும்? ஏன் வேணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு காரணமே தெரியாமல் இருந்து ஏன் இவ்வளோ போய் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நான் அதான் கேட்குறேன். அதுதான் நான் சொல்கிறேன்ல, 2 விஷயமா தான் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆளை பிடிக்காததுக்கு 2 விஷயம். ஒன்று இன்னொருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். நீங்கள் பண்ண பிஹேவியர்ஸில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். இந்த 2ல் என்னது? இந்த 2 அவங்க தான் வந்து பதில் சொல்லணும். எனக்கு தெரியலனால தான் நான் இருக்கிறப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா நானே கண்டிப்பாக ஆகும். ஓகே. அப்போ வந்து ஸ்வேதா தான் போய் சொல்கிறாங்க நிறையா. அப்படி ஏன் போய் சொன்னது எல்லாம் பொய்யா தானேங்க இருக்குது. அப்போ ஸ்வேதா தான் லிட்டரலாக எல்லாமே போய் ஸ்வேதா தான், அதாவது அந்த நோட்டீஸில் இருக்குது எல்லாம் போய். தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர், பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.